கணக்கே 10% 5% ஜக்காத் இருக்கிறது. இது தவிர மற்ற தொழில் வருமானமா இருந்தாலும் சரி, வேற மாதிரி சம்பள வருமானமா இருந்தாலும் சரி, அல்லது சொத்து பத்தாக இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் 2.5%. இது 10 5 வந்துருச்சா, மீதி உள்ள எல்லாத்துக்குமே எத்தனை கொடுக்கணும்? 100க்கு 2.5. உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வருமானம் வந்தால் அதுல 2500 ரூபாய் என்ன செய்யணும்? ஜக்காத்தாக கொடுத்து விட வேண்டும். இது மற்ற அதே மாதிரி நகை நட்டு சொத்து 10 வீடு இருக்குது, ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வீடு இருக்குதா, 25 லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்யணும்? அதுக்குரிய ஜக்காத்தை கொடுத்துடணும். அப்ப அந்த மாதிரி 2.5% கணக்கு எவ்வளவு? 2.5% நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும். ஒரு அரசு ஊழியராகவே இருக்கிறீங்க, அதுல உங்களுக்கு ஒரு பெரிய தொகை பணம் வருது, உங்க ஆனா தேவைக்கு போவதுக்கு தான் ஜக்காத்து, மிஞ்சினுக்கு தான் ஜக்காத்து. வாங்குற திண்டுபுட்டாக்கு ஜக்காத்து இல்ல. ஜக்காத்து என்பது 10,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு சம்பளம் வருது, 10,000 ரூபாயும் சரியா முடிஞ்சு போயிடுது, இவருக்கு ஜக்காத்து கிடையாது. முடிஞ்சது போக மிச்சமா இருக்கும்ல, அதுக்கு தான் ஜக்காத். அவருடைய தேவைக்கே அது உள்ளதா இருக்குமே, ஆனால் அதுக்கு என்ன செய்ய வேண்டியது இல்ல, அதுக்கு ஜக்காத்தை கொடுத்துட்டு அவர் தேவை நிறைவேற்றும். அவர் வாங்குற ஆளா போயிடுவாரு. அவர் இருக்கிற காசு அவர் தேவைக்கு சரியா இருந்தா அவர் கொடுக்கிற ஆளா இருக்க மாட்டாரு, அவர் ஜக்காத்து வாங்குற ரேஞ்சுக்கு வந்துருவாரு. அப்ப நீங்கள் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியானது போக கூடுதலாக உங்கள்ட்ட என்ன தொகை இருக்கிறதோ, என்ன காசு இருக்கிறதோ, என்ன ரொக்கம் இருக்கிறதோ அதை கணக்கு பண்ணி 2.5% கொடுக்கணும். ஒரு டைம் கொடுத்தால் போதும். ஒரு 10 லட்சம் ரூபாய் கையில் இருக்குது, அதுக்கு 25% 2.5% கொடுத்துட்டீங்க. அடுத்த வருஷம் நீங்க உங்களுடைய கணக்கு பண்ணி பாக்குறீங்க, 12 லட்சம் ரூபாய் இப்ப இருப்பு இருக்கிறது, இந்த 2க்கு கொடுக்கணும். 10க்கு ஏற்கனவே கொடுத்துட்டதுனால 2 லட்சம் கூடுதலா உங்களுக்கு வந்திருக்குல்ல, இந்த கூடுதலா வந்த 2 லட்சத்துக்கு ஒரு 5000 ரூபாய் என்ன செஞ்சிருந்தேன்? ஜக்காத்து கொடுத்தா 12 உங்களுக்கு தூய்மையான பொருளாயிரும். அடுத்த வருஷம் கணக்கு பாக்குறீங்க, 20 லட்சம் ரூபாய் இருக்குது, இந்த 8 லட்சத்துக்கு கொடுக்கணும். இப்படி நகையும் அப்படித்தான், மற்ற ப்ராப்பர்ட்டி அப்படித்தான். கால்நடைக்கு தனி ஜக்காத்து இருக்கு, நமக்கு தேவையில்லை, அவ்வளவு ஆர்மானம் யார்ட்டையும் இல்ல. என்னுடைய கேள்வி என்னண்டா, போன வருஷம் ஜனவரி மாசம் 29ஆம் தேதி டிஎன்டிஜ 10 லட்சம் பேர் மக்கள் கூடி ஒரு கோரிக்கையை வச்சோம். முக்கியமான கோரிக்கை, முஸ்லிம்களோட வாழ்வாதார கோரிக்கையை வச்சோம். 10 லட்சம் முஸ்லிம்கள் கூடியும் கூட இவ்வளவு பெரிய ஒரு கோரிக்கை வச்ச போது கூட எந்த பேப்பர்லயும் எந்த டிவிலையும் அதை பத்தி ஒரு நியூஸும் இல்ல. பல முறை டெலிபோன் பண்ண பிறகு 4வது நாள் சரி எப்படி சொன்னாங்கடா, ஜெயலலிதாவின் தலைமையில் ஒரு குழு கூடியது, அவங்க கூடிட்டு கலந்துட்டாங்க, எதுக்கு கூடினாங்கன்னு கூட சொல்லல. எப்படி சொன்னாங்கடா, சும்மா சாதாரணமா ஜெயலலிதாவின் தலைமையில் கூடினாங்க கலந்துட்டாங்க அப்படின்னாங்க. 8 கிலோமீட்டர் நடந்த, நானும் அதுல ஒரு கூட்டத்தில் கலந்துட்டேன். 8 கிலோமீட்டர் இதுல கலந்து இவ்வளவு பிரயோஜனம் பட்டு காசு செலவு பண்ணி கூட இந்த கவர்மெண்ட் இது செவிசாய்க்கல. கலைஞர் என்ன சொன்னார், அதுக்கு பிறகு நான் லெட்டர் எழுதிருக்கேன் மத்திய கவர்மெண்ட்டுக்கு, இப்ப பிரதமருக்கு லெட்டர் எழுதிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நீங்க மறுபடியும் ஜனவரி 29 சொல்லிட்டு அறிவிச்சு இருக்கிறீங்க. இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதாவே தெரியல. அப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் பண்றீங்க. அதுவும் இல்லாம நீங்க தனிப்பட்ட முறையில பண்றதால இதுக்கு கவர்மெண்ட் எந்த விதமான மரியாதையும் கொடுக்கல. ஏன் நீங்க மற்ற இயக்கத்தோட சேர்ந்து செய்யக்கூடாது? ஜனவரி 29 2006 நம்ம கும்பகோணத்தில் ஒரு பெரிய பேரணியும் மாநாடும் நம்ம நடத்தினோம். 10 லட்சம் முஸ்லிம்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்ட பேரணி அது. இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி கும்பகோணத்திலையும் ஏன் தமிழகத்தில் எங்கேயும் நாடு சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இப்படி நடந்ததே இல்லை என்ற ஒரு வரலாறு. அதுபோக பெண்களும், குறிப்பா முஸ்லிம் பெண்களும் போராட்டத்தில் பங்கெடுத்தல் என்பது இந்திய சரித்திரம் காணாத ஒரு அதி அற்புத நிகழ்ச்சி என்று சொல்லலாம். அவ்வளவு பெண்கள் என்ன செய்யறாங்க, கால் கடுக்க பல மைல் தூரம் நடந்து குழந்தைகளை தூக்கி கொண்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாங்க. ஒரு நியூஸ் செய்தி தரக்கூடியவனுக்கு இதெல்லாம் ரொம்ப பரபரப்பான செய்தி, இதுக்காக வேண்டிய அந்த செய்தியை தருவாங்க. குழந்தைகளும் அந்த காட்சியை பாருங்கள், பெண்கள் அப்படிலாம் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. ஆனால் மீடியாக்கள் எல்லாமே திட்டமிட்டு அந்த செய்திக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்காம நிறைய மீடியாக்கள் வெளியிட்டார்கள். சில மீடியாக்கள் டோட்டலாவே அதை புறக்கணிச்சாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எல்லா மீடியாவுலையும் சங் பரிவார சிந்தனை உள்ளவர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள். அவங்களுடைய ஆதிக்கத்தின் கீழே தான்
95% மீடியாக்கள் இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், அவங்க எல்லாத்திலையும் நுழையணும் என்று நீண்ட கால திட்டம் போட்டு, RSS உடைய நீண்ட கால திட்டத்தில் என்ன ஒரு திட்டம், எல்லாத்திலையும் போய் நுழையணும். சன் டிவில நீ 4 பேர் இருக்கணும், ஜெயா டிவில நீ ஒரு 5 பேர் இருக்கணும், சின்னத்தில நீ ஒரு 10 பேர் இருக்கணும், கலைத்துறையில நீ ஒரு 7 பேர் இருக்கணும், இப்படி என்று சொல்லி அனைத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம் எது? இந்த சங் பரிவார இயக்கம். இவர்கள் அங்க இருக்கிற காரணத்தினாலதான், உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களேன், இப்ப 2006 முடிஞ்சுச்சா, 2007 ஆரம்பிக்குதா, இத பத்தி ஒரு ஆண்டுல என்ன நடந்துச்சுன்னு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். அதுல என்ன பண்றான், ஒவ்வொரு நாட்டிலையும் நடந்த நிகழ்ச்சிகள், போக்குவரத்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும் பொழுது இதுல என்ன பண்றான், விடுதலை புலியை பத்தி பேசுறான், அது போராளிகள் சொல்றான், சங் பரிவார பத்தி சொல்றான், RSS தொண்டர்கள் அதை பத்திக்கிட்டு, இந்த இஸ்ரேலோட ஹிஸ்புல்லா தாக்குதல் பண்ணான்ல, ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள், அது மட்டும் முஸ்லீம்களை யாராவது செஞ்சா அதுக்கு பேர் பயங்கரவாதின்னு சேர்க்கிறான். மற்ற பயங்கரவாத செயல் அத்தனை பேருக்கும் போராளின்னு சொல்லி வாசிக்கிறான். ஒரு வருஷத்தினுடைய தொகுப்பு வாசிக்கும் பொழுது, அப்ப இது ஏன் இதுக்கு மட்டும் இந்த வார்த்தை அவனுக்கு வருது? உள்ளுக்குள்ள அப்படி ஊடுருவி இருக்கிறது. தயாரிக்கிறவன், வாசிக்கிறவன் எல்லாருமே என்ன செய்யறான், காவி இருள் படைந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்ப நீங்க பெரும் கூட்டம் கூடி அது ஒரு பெரிய அளவுக்கு பப்ளிஷ் ஆனா உங்களுக்கு இட ஒதுக்கீடு தந்தாவணுமே, தரக்கூடாது, இது வரவே கூடாது, இது உலகத்தில் பிளாஷ் ஆகவே கூடாது என்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் மீடியாக்கள் அத்தனையிலும் என்ன இருக்குது, நீக்க மர நிறைந்திருக்கிறது. அதனாலதான் அவ்வளவு பெரிய நியூஸ ஒண்ணுமில்லாத ஒரு அற்பத்திலும் அற்பமான ஒரு முறையில அவர்கள் கொடுத்தார்கள் அல்லது கொடுக்க மறுத்தார்கள். ஆனா அவங்களால வெற்றி பெற முடிஞ்சதா? முடியல. ஏன்? அந்த பேரணி அவங்க என்னதான் இருட்டடிப்பு செய்தாலும் அரசாங்கத்தின் காதுகளுக்கு அது எட்டியது. உளவுத்துறை, ரகசிய போலீஸ், சிஐடிகள் எல்லாம் பிரமிச்சு போய் ரிப்போர்ட் கொடுக்கலாம், இது ஒரு பிரம்மாண்டம், இது மாதிரி ஒண்ணு நடந்ததே இல்ல. அதனுடைய விளைவு என்ன? அந்த பேருடைய விளைவுதான் ஜெயலலிதா இடஒதுக்கீடு கமிஷன் அமைக்க சொன்னது. எந்த ஜெயலலிதா? இடஒதுக்கீடு தப்புன்னு சொன்ன ஜெயலலிதா. ஆந்திராவுல ராஜசேகர் ரெட்டி முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும் போது அதை கண்டிச்சால் யாரு? ஜெயலலிதா. அது எப்படி கொடுக்கலாம் முஸ்லிம்களுக்கு? அது எப்படி கொடுக்கலான்னு கேட்டவரு, கொடுக்கலான்னு சொன்னதுக்கு காரணம் யாரு? நீங்க வந்தது. அடே உன் பேப்பர்ல வந்தா தான் எங்க கோரிக்கை அடைய முடியுமா? அது ஒண்ணுதான் இருக்குதா? டிவியில வாய்ச்சா தான் இது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருமா? சேர்ந்துச்சா இல்லையா? நீ மீடியாவுல போட்டா என்ன, நீ போடாட்டி என்ன, அத்தனை கட்சி தலைவர்களுக்கும் அந்த மெசேஜ் போனுச்சா இல்லையா? அரசுக்கு போக வேண்டிய இடத்துக்கு போய் சென்றடைஞ்சுட்டா இல்லையா? அத்தனை கட்சி தேர்தல் அறிக்கையிலையும் குறிப்பிட்டார்களா இல்லையா? குறிப்பிடாம மௌனம் காத்த வைகோ கூட இடஒதுக்கீடு பத்தி சொன்னாரா இல்லையா? அதுக்கு எது காரணம்? இவங்களால மறைக்க முடிச்சாதெல்லாம். அதனால உங்க இருட்டடிப்பு செஞ்சதுனால எல்லாம் ஒண்ணு ஆகிறாது, அவர்கள் தான் கேவலப்படுவார்கள். ஆக இப்படி ஒரு பத்திரிகையா, இப்படி ஒரு டிவியா, இப்படி ஒரு பாரபட்சமானவங்களா, இப்படி ஒரு துவேஷம் படைத்தவர்களா என்று அவர்களுக்கு தான் நஷ்டமே தவிர நமக்கு என்ன நஷ்டம்? நீ இந்த பேரணி நடக்கிறதுக்கு முந்தையும் செய்தி அவங்க வெளியிடல, ஊர் பகுதியிலும் செய்தி வெளியிடலங்கிறதுனால வர்ற மக்கள் குறைஞ்சிட்டாங்களா? அதெல்லாம் வேற வகையில கொண்டு சேர்க்கலாம், மெசேஜ் தாறுமாறா சேர்க்கலாம். எந்த பயிலும் நம்ம நியூஸ் சொல்லவே இல்லை. சொல்லாம இருந்தும் கூட, முன்னாடி இதை பத்தி விளம்பரம் பண்ணாம இருந்தும் கூட மக்களுக்கு போனுச்சா இல்லையா? வந்தாங்களா இல்லையா? வந்ததனுடைய விளைவு இன்னைக்கு அனுபவிக்கிறோமா இல்லையா? எல்லாரும் பேச வேண்டிய நிலை வந்திருக்கா இல்லையா? சச்சார் கமிஷன் போட்டது காரணம் என்ன? இந்த மாதிரி எல்லாம் மக்கள் கூடி கேட்டதுனால நம்ம போட்டான். அதனால மறுபடியும் 29 நீங்கள் கூடினால் இவங்க இருட்டடிப்பு செஞ்சாலும் அது கருணாநிதி காதுக்கு போய் சேரும், ஜெயலலிதா காதுக்கு போய் சேரும், சோனியா காதுக்கு போய் சேரும், எல்லா கட்சி தலைவர்கள் காதுக்கு போய் சேரும், அரசு அதிகாரிகள் காதுக்கு போய் சேரும். அது மட்டும் சேராது, இந்த 29 மட்டும்தான் இந்த மாதிரி பேரணி ஆர்ப்பாட்டம். இதுக்கு பிறகு இதே மாதிரி ஏமாத்த நினைப்பார்களே ஆனால் போராட்டம் வேற மாதிரி இருக்கு, போட்டு ஆகணும். அப்ப அறிவிக்கும் பொழுது அது ராமதாஸ் வழியை கையில் எடுத்தா தான் கிடைக்கும் என்றால் அதை எடுப்போம். இடஒதுக்கீட்டுக்குரிய வழியை நினைச்சிட்டு இருக்கான், இப்படி ஊர்வலம் போயிட்டு போயிடுவாங்க, அது விட மாட்டோம். அப்ப போடுவான் பேப்பர்ல. எப்ப போடுவான்? முதல்வர் வீடு முற்றுகைன்னு போய் நின்றோம்னா அப்படி போட்டுட்டு ஆகணும். கோட்டையை நோக்கி முற்றுகைன்னு போட்டா நீ போட்டுட்டு ஆகணும், போடுவோம்.
எத்தனை பேரை உள்ள முடிச்சு வைப்பேன்னு பார்ப்போம், இடஒதுக்கீடு தராம எவ்வளவு பேர் வைப்பேன்னு பார்ப்போம். இறங்கினா என்ன இது லாஸ்ட் தான். இதே மாதிரியே காலமெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தௌஹீது கொள்கை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் கல்வி கொள்கை. இது எங்களுடைய பிள்ளைகளின் காதிலே விழக்கூடாது என்று தடுக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? இரண்டாவது, தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு நிரந்தர நரகம் என்று ஹதீஸ் உள்ளது. அப்படி செய்து கொண்டவர்களின் பிள்ளைகள் அவர் பட்ட கடன்களை அடைத்துவிட்டு அவருக்காக தர்மம் செய்தால் அந்த நன்மையினால் அவருக்கு உள்ள தண்டனை குறைந்து பிறகு அந்த பிள்ளைகளின் துவாவினால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்குமா?